ஓம் சாந்தி 10/6/2024 காலை முரளி. இனிய குழந்தைகளே, லட்சியத்தை சதா முன்னால் வைத்தால் தெய்வீக குணங்கள் வந்து கொண்டே இருக்கும். இப்போது உங்கள் மீது கவனம் வையுங்கள். அசுர குணங்களை அகற்றி தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். கேள்வி: ஆயுஷ்வான் பவ என்ற வரதானம் கிடைத்திருந்தும் நீண்ட ஆயுளுக்காக என்ன முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: நீண்ட ஆயுளுக்காக தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற முயற்சி செய்யுங்கள். எந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு சதோ பிரதானமாக மாறுவீர்கள். ஆயுளும் அதிகமாகும். பிறகு மரணத்தின் பயம் நீங்கிவிடும். நினைவால் துக்கம் தூர விலகிவிடும். நீங்கள் மலராக மாறுவீர்கள். நினைவில்தான் மறைமுக வருமானம் இருக்கிறது. நினைவால் பாவங்கள் அழியும். ஆத்மா லேசாகும். ஆயுள் நீளமாகும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைக்கிறார், பாடமும் கற்பிக்கிறார். எதை புரிய வைக்கிறார்? இனிய குழந்தைகளே, உங்களுக்கு நீண்ட ஆயுள் தேவை. ஏன் என்றால் உங்கள் ஆயுள் மிக நீளமாக இருந்தது. 150 வருட ஆயுள் இருந்தது. நீண்ட ஆயுள் எப்படி கிடைக்கும்? தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுவதால் கிடைக்கும். எப்போது நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீர்களோ அப்போது உங்கள் ஆயுள் மிக நீளமாக இருந்தது. இப்போது நீங்கள் மேலே ஏறிக்கொண்டு இருக்கிறீர்கள். நாம் தமோ பிரதானமாக மாறியதால் நமது ஆயுள் குறைந்து இருந்தது. ஆரோக்கியமும் சரியாக இருக்கவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். முற்றிலும் நோயாளியாக மாறியிருந்தீர்கள். இந்த வாழ்க்கை பழையது, அது புதியதோடு ஒப்பிடப்படுகிறது. நீண்ட ஆயுளை பெறுவதற்கு இப்போது தந்தை உத்தி சொல்வது உங்களுக்கு தெரியும். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, என்னை நினைவு செய்தால் நீங்கள் எப்படி சதோ பிரதானமாக இருந்தீர்களோ, நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமாக இருந்தீர்களோ அப்படி மீண்டும் ஆவீர்கள். ஆயுள் குறைந்ததால் மரணத்தின் பயம் இருக்கிறது. சத்தியுகத்தில் இப்படி திடீரென இறக்க மாட்டீர்கள் என்ற கேரண்டி உங்களுக்கு கிடைக்கிறது. தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தால் ஆயுள் நீளமாகும். அனைத்து துன்பங்களும் தூர விலகும். எந்த விதமான துக்கமும் ஏற்படாது. உங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? உயர்ந்த பதவியும் தேவை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இப்படிப்பட்ட பதவி கிடைக்க முடியுமா என்பது உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. தந்தை இப்பொழுது இப்படி செய்யுங்கள் என உத்தி சொல்கிறார். குறிக்கோள் முன்னால் இருக்கிறது. நீங்கள் அப்படிப்பட்ட பதவியை பெற முடியும். இங்கேயே தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். என்னிடம் எந்த அவகுணமும் இல்லைதானே என்று தன்னை கேட்க வேண்டும். அவகுணங்களும் அநேக விதங்களில் இருக்கின்றன. சிகரெட்டு குடிப்பது, சீச்சி உணவை சாப்பிடுவது எல்லா அவகுணங்களாக இருக்கின்றன. விகாரமே எல்லாவற்றையும் விட பெரிய அவகுணமாக இருக்கிறது. இதையே கெட்ட பழக்கம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் விகாரிகளாக மாறிவிட்டீர்கள் என்று தந்தை சொல்கிறார். இப்போது விகாரமற்றவர்களாக மாற உங்களுக்கு உத்தி சொல்கிறார். இதற்கு இந்த விகாரங்களை அவகுணங்களை விட வேண்டும். ஒருபோதும் விகாரி ஆகக்கூடாது. இந்த பிறவியில் யார் திருந்துவார்களோ அந்த திருத்தம் 21 ஜென்மங்கள் வரை தொடரும். விகாரமற்றவராக மாறுவதே எல்லாவற்றையும் விட முக்கிய விஷயமாக இருக்கிறது. தலைமீது இருக்கும் ஜென்ம ஜென்மங்களின் சுமையை யோக பலத்தால் இறக்க வேண்டும். ஜென்ம ஜென்மங்களாக நாம் விகாரிகளாக இருந்தோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இனிமேல் ஒருபோதும் விகாரி ஆக மாட்டோம் என இப்போது தந்தையிடம் உறுதிமொழி கொடுக்கிறோம். ஒருவேளை பதித்தமாக மாறினால் 100 மடங்கு தண்டனையும் பெற நேரிடும். பதவியும் அழிந்துவிடும் என்று தந்தை சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் நிந்தனை செய்கிறீர்கள் தானே. அதனால் அந்த பக்கம் மனிதர்களின், அதாவது விகாரி மனிதர்களின் பக்கம் சென்று விட்டவர்களைப் போல இருக்கிறீர்கள். இப்படி பலர் சென்று விடுகிறார்கள், அதாவது தோல்வி அடைந்து விடுகிறார்கள். இந்த விகாரத்தின் தொழிலை செய்யக்கூடாது என்பது உங்களுக்கு முதலில் தெரியாமல் இருந்தது. ஒரு சிலர் நல்ல பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நாங்கள் பிரம்மச்சரியத்தில் இருப்போம் என்று சொல்கிறார்கள். சன்னியாசிகளை பார்த்து பவித்திரம் நல்லது என்று நினைக்கிறார்கள். பவித்திரமானவர்களும் ஆபவித்திரமானவர்களும் இருக்கிறார்கள். உலகில் ஆபவித்திரமானவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கழிவறைக்கு செல்வதும் ஆபவித்திரமாவது ஆகும். அதனால் உடனே குளிக்க வேண்டும். வா பாவா. ஆபவித்திரம் அநேக விதங்களில் ஏற்படுகின்றன. ஒருவருக்கு துக்கம் கொடுப்பதும் சண்டை சச்சரவு செய்வதும் ஆபவித்திர செயலாக இருக்கிறது. நீங்கள் ஜென்ம ஜென்மங்களாக பாவம் செய்து இருக்கிறீர்கள் என்று தந்தை சொல்கிறார். அந்த எல்லா பழக்கங்களையும் இப்போது அகற்ற வேண்டும். இப்பொழுது நீங்கள் மிக உண்மையான மகான் ஆத்மாக்களாக மாற வேண்டும். இந்த லட்சுமி நாராயணரே மிக உண்மையான மகான் ஆத்மாக்கள்.
வேற யாரும் இங்கே அப்படி ஆக முடியாது. ஏனென்றால் எல்லோரும் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். நிந்தனையும் அதிகம் செய்கிறார்கள். தாம் என்ன செய்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. ஒன்று மறைமுக பாவம், இரண்டாவது வெளிப்படையான பாவமும் ஏற்படுகிறது. இது தமோ பிரதான உலகமாக இருக்கிறது. தந்தை நம்மை இப்பொழுது அறிவாளியாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அதனால் அவரை எல்லோரும் நினைவு செய்கிறார்கள். பாவனமாக மாற வேண்டும் என்ற மிக நல்ல அறிவு உங்களுக்கு கிடைக்கிறது. பிறகு குணமும் தேவை. தேவர்களின் முன்பாக நீங்கள் என்ன புகழ் பாடி வந்தீர்களோ அப்படி இப்பொழுது நீங்கள் ஆக வேண்டும். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எவ்வளவு நல்ல இனிய மனவீசும் மலராக இருந்தீர்கள், பிறகு முட்களாக மாறிவிட்டீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்போது தந்தையை நினைவு செய்தால் அந்த நினைவால் உங்கள் ஆயுள் அதிகமாகவும் பாவங்களும் சாம்பலாகும். தலையில் உள்ள சுமை குறையும். உங்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நம்மிடம் இருக்கும் அவகுணங்களை அகற்ற வேண்டும். அப்படி நாரதரின் உதாரணம் இருக்கிறது. நீ தகுதியோடு இருக்கிறாயா என்று அவரிடம் கேட்கப்பட்டது. தான் உண்மையில் தகுதி இல்லாமல் இருப்பதை அவர் பார்த்தார். தந்தை உங்களை உயர்ந்தவராக மாற்றுகிறார். தந்தைக்கு நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். ஒருவரது தந்தை மகாராஜாவாக இருந்தால் எனது தந்தை மகாராஜா என்று அவர் சொல்வார். தந்தை அதிக சுகத்தை கொடுப்பார். யார் நல்ல சுபபாவனையுடைய மகாராஜாவோ அவருக்கு ஒருபோதும் கோபம் வருவது இல்லை. இப்போதோ மெல்ல மெல்ல அனைவருடைய கலைகளும் இறங்கிவிட்டன. எல்லா அவகுணங்களும் பிரவேசம் செய்து கொண்டு இருக்கின்றன. கலைகள் குறைந்து கொண்டே போகின்றன. தமோவாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். தமோ பிரதானத்திற்கும் கடைசி நிலை வந்துவிட்டது. எவ்வளவு துக்கம் பெறுகிறார்கள். நீங்கள் எவ்வளவு சகித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்போது அழியாத சர்ஜன் மூலமாக உங்களுக்கு மருந்து கொடுக்கப்படுகிறது. இந்த 5 விகாரங்கள் உங்களை அடிக்கடி தொந்தரவு செய்யும் என்று தந்தை சொல்கிறார். தந்தையை நினைவு செய்ய நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்வீர்களோ அவ்வளவு மாயா உங்களை கீழே தள்ளி முயற்சி செய்யும். உங்கள் மனநிலை அவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும். அதனால் மாயாவின் எந்த புயலும் உங்களை அசைக்கக்கூடாது. ராவணன் ஒன்றும் வேறு பொருள் கிடையாது. அவன் ஒன்றும் மனிதன் கிடையாது. 5 விகார வடிவ ராவணையே மாயா என்று சொல்கிறார்கள். முடிவாக இவர்கள் யார்? இந்த PK என்ன புரிய வைக்கிறார்கள் என உங்களை அசுர ராவண சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் அறியவே இல்லை. இவர்கள் தம்மை PK என்று ஏன் சொல்கிறார்கள்? பிரம்மா யாருடைய குழந்தை என உள்ளது உள்ளபடி யாரும் அறியவில்லை. நம் வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும் என்பது இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். இப்படி தந்தை அமர்ந்து குழந்தைகள் உங்களுக்கு அறிவுரை கொடுக்கிறார். ஆயுஷ்வான் பவ, தனவான் பவ என வரமளித்து உங்களை எல்லா ஆசைகளையும் உங்களுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுகிறார். எனினும் வரதானத்தால் மட்டும் எந்த வேலையும் நடக்காது. முயற்சியும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு ராஜா திலகத்தை வைத்துக்கொள்ளும் அதிகாரியாக மாற வேண்டும். தந்தை அதிகாரியாக மாற்றுகிறார். இப்படியெல்லாம் செய்யுங்கள் என்று குழந்தைகள் உங்களுக்கு அறிவுரை கொடுக்கிறார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று முதலாம் நம்பர் அறிவுரை கொடுக்கிறார். மனிதர்கள் நினைவு செய்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் அறியவே இல்லை. அதனால் நினைவும் தவறாக இருக்கிறது. ஈசனை சர்வவியாபி என்று சொல்கிறார்கள். பிறகு சிவபாபாவை எப்படி நினைவு செய்வார்கள்? சிவன் கோவிலுக்கு சென்று பூஜை செய்கிறார்கள். இவரது தொழில் என்ன என்று அவர்களிடம் கேளுங்கள். அப்பொழுது பகவான் சர்வவியாபியாக இருக்கிறார் என்று சொல்வார்கள். பூஜை செய்கிறார்கள். அவர்களிடமிருந்து கருணையை கேட்கிறார்கள். கேட்டபோதும் பரமாத்மா எங்கே இருக்கிறார் என்று யாராவது கேட்டால் அவரை சர்வவியாபி என்று சொல்கிறார்கள். சித்திரத்தின் முன்னால், அதாவது சிலையின் முன்னால் என்ன செய்கிறார்கள்? சித்திரம் முன்னால் இல்லாவிட்டால் எல்லா குணங்களையும் இழந்து விடுகிறார்கள். பக்தியில் எவ்வளோ தவறு செய்கிறார்கள். இருந்தும் பக்தியின் மீது எவ்வளோ அன்பு இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணருக்காக எப்படி நீரின்றி விரதம் இருக்கிறார்கள். இங்கே நீங்கள் படிக்கிறீர்கள். அந்த பக்தர்கள் என்னென்ன செய்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு சிரிப்பு வருகிறது. டிராமா படி பக்தி செய்து கீழே இறங்கியே வருகிறார்கள். யாராலும் மேலே உயர முடியாது. இப்போது இது புருஷோத்தம சங்கம யுகம். இதை பற்றி யாருக்கும் தெரியாது. இப்போது நீங்கள் புருஷோத்தமராக மாறுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். டீச்சர் மாணவர்களுக்கு சர்வெண்டாக இருக்கிறார். மாணவர்களுக்கு சேவை செய்கிறார். அவர்கள் அரசாங்க ஊழியர்களாக இருக்கிறார்கள். நான் சேவை செய்கிறேன், பாடம் கற்பிக்கிறேன் என்று தந்தையும் சொல்கிறார். நான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறேன், டீச்சராகவும் ஆகிறேன். சிருஷ்டியின் முதல் இடை கடைசி ஞானத்தையும் சொல்கிறேன். இந்த ஞானம் வேறு எந்த மனிதர்களிடம் இருக்க முடியாது, யாரும் கற்பிக்கவும் முடியாது. நாம் இப்படி ஆக வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். உலகில் மனிதர்கள் எவ்வளவு தமோ பிரதான புத்தியோடு இருக்கிறார்கள். இது மிக பயங்கர உலகமாக இருக்கிறது. எதை மனிதர்கள் செய்யக்கூடாதோ அதை செய்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு கொள்ளை போன்றவை செய்கிறார்கள். எதை தான் செய்யவில்லை. 100% தமோ பிரதானம். இப்போது நீங்கள் மீண்டும் 100% சதோ பிரதானமாக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள்.
அதற்காக நினைவு யாத்திரையை உத்தியாக சொல்கிறார். நினைவால் தான் விக்கிரமங்கள் விநாசமாகும். தந்தையை சென்று சந்திப்பீர்கள். பகவான் தந்தை எப்படி வருகிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த ரதத்தில் வருகிறார். பிரம்மாவின் மூலமாக சொல்கிறார். அதை நீங்கள் தாரணை செய்து பிறருக்கு சொல்கிறீர்கள். அப்பொழுது நேரடியாக கேட்க வேண்டும். தந்தையின் குடும்பத்திற்கு போக வேண்டும் என்று உள்ள விரும்புகிறது. இங்கே அப்பாவும் இருக்கிறார், அம்மாவும் இருக்கிறார், குழந்தைகளும் இருக்கிறீர்கள். குடும்பத்துக்கு வருகிறீர்கள். அந்த உலகமே அசுரத்தன்மையோடு இருக்கிறது. அதனால் அசுர குடும்பத்தால் நீங்கள் தொல்லைக்கு ஆளாகுகிறீர்கள். எனவே தொழிலை எல்லாம் விட்டுவிட்டு புத்துணர்வு பெறுவதற்காக தந்தையிடம் வருகிறீர்கள். இங்கே இருப்பவர்களும் பிராமணர்களாக இருக்கிறார்கள். இந்த குடும்பத்தில் வந்து அமர்கிறீர்கள். வீட்டிற்கு போனால் அப்படிப்பட்ட குடும்பம் இருக்காது. அங்கே தேகதாரி ஆகிறார்கள். அந்த வழக்கமான வேலைகளிலிருந்து விடுபட்டு நீங்கள் இங்கே வருகிறீர்கள். தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிடுங்கள் என்று இப்பொழுது தந்தை சொல்கிறார். மனைவீசும் மலர்களாக மாற வேண்டும். மலரில் நறுமணம் இருக்கிறது. எல்லோரும் எடுத்து நறுமணத்தை முகர்கிறார்கள். எருக்கும் பூவை எடுக்க மாட்டார்கள். அதனால் நல்ல மலராக மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதனால் தந்தையும் மலர்களை எடுத்து வருகிறார். அப்படி ஆக வேண்டும். குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இந்த தேகத்தின் உறவுகள் எல்லாம் அழிய போவது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இங்கே மறைமுகமாக சம்பாதித்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் சரீரத்தை விட வேண்டும். சம்பாதித்த பிறகு மிகுந்த மகிழ்ச்சியோடு சரீரத்தை விட வேண்டும். எங்கே சுற்றினாலும் தந்தை நினைவில் இருங்கள். அப்போது உங்களுக்கு ஒருபோதும் களைப்பு ஏற்படாது. தந்தை நினைவில் அசரீரியாக எவ்வளவுதான் சுற்றி வந்தாலும், இங்கிருந்து கீழே அபரோடு வரை நடந்து சென்றாலும் களைப்பு ஏற்படாது. பாவங்கள் அழியும். லேசாவீர்கள். குழந்தைகள் உங்களுக்கு எவ்வளவு நன்மை ஏற்படுகிறது, வேற யாரும் இதை அறிய முடியாது. பதித்த பாவனரே வந்து பாவனமாக மாற்றுங்கள் என்று முழு உலகில் உள்ள மனிதர்களும் அழைக்கிறார்கள். பிறகு அவர்களை எப்படி மகாத்மா என்று சொல்வார்கள்? பதித்தர்களுக்கு ஒருபோதும் தலைவணங்க மாட்டார்கள். தூய்மையானவர்களின் முன்பே தலைவணங்குவார்கள். கன்னியரின் உதாரணம் இருக்கிறது. எப்பொழுது விகாரி ஆகிறாரோ அப்போது அனைவர் முன்பாகவும் தலைவணங்குகிறார். பிறகு பதித்த பாவனரே வாருங்கள் என்று அழைக்கிறாரே. ஏன் பதித்தமாக வேண்டும்? அதனால் அழைக்க வேண்டி இருக்கிறது. அனைவரின் சரீரமும் விகாரத்தால் பிறக்கின்றன. ஏனென்றால் இது ராவண ராஜ்யம். இப்பொழுது நீங்கள் ராவணனிடம் இருந்து வந்து விட்டீர்கள். இது புருஷோத்தம சங்கம யுகம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது ராமராஜ்யத்திற்கு போவதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். சத்தியுக ராமராஜ்யம், திரேதா யுகத்தை மட்டும் ராமராஜ்யம் என்று சொன்னால் சூரிய வம்ச லட்சுமி நாராயணன் ராஜ்யம் எங்கே சென்றது? இந்த எல்லா ஞானமும் இப்போது குழந்தைகள் உங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது. புதியவர்களும் வருகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஞானத்தை சொல்கிறீர்கள், தகுதி பெற வைக்கிறீர்கள். ஒருவருக்கு அப்படிப்பட்ட சகவாசம் கிடைக்கிறது. அதனால் அவர் தகுதியானவரிலிருந்து தகுதியற்றவராக மாறிவிடுகிறார். தந்தை பாவனமாக மாற்றுகிறார். அதனால் இப்பொழுது பதித்தமாக மாறக்கூடாது. தந்தை எப்போது பாவனமாக மாற்ற வருகிறாரோ அப்போதே மாயா அப்படி மோசமாக இருப்பதால் அது பதித்தமாக மாற்றி விடுகிறது, தோல்வி அடைய வைக்கிறது. பாபா எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆகா, யுத்த மைதானத்தில் பலர் சாகிறார்கள். அப்போது காப்பாற்றப்படுகிறார்களா என்ன? இந்த மாயாவின் குண்டு துப்பாக்கி குண்டை விட மிக மோசமானது. காமத்தின் காயம் ஏற்பட்டால் அது மேலிருந்து விழுந்ததற்கு சமமாக இருக்கிறது. சத்தியுகத்தில் எல்லோரும் பவித்திர இல்லற தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார். அவர்களை தேவர்கள் என்று சொல்வார்கள். தந்தை எப்படி வருகிறார், எங்கே இருக்கிறார், எப்படி வந்து ராஜயோகத்தை கற்பிக்கிறார் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். அர்ச்சுனரின் ரதத்தில் அமர்ந்து ஞானம் சொன்னதாக காட்டுகிறார்கள். பிறகு அவரை ஏன் சர்வவியாபி என்று சொல்கிறார்கள்? எந்த தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறாரோ அவரையே மறந்து விட்டார்கள். இப்பொழுது அவர்தானே தனது அறிமுகத்தை கொடுக்கிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளே அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். 1. மகான் ஆத்மா ஆவதற்காக கீழான அப்பவித்திர பழக்கங்களை எல்லாம் அகற்ற வேண்டும். துக்கம் கொடுப்பது, சண்டை போடுவது போன்றவை அப்பவித்திர காரியங்கள். அவற்றை நீங்கள் செய்யக்கூடாது. ராஜ திலகம் வைத்துக்கொள்ளும் அதிகாரியாக தன்னைத்தானே மாற்ற வேண்டும். 2. புத்திய எல்லா வேலை வெட்டிகளிலிருந்தும் தேகதாரிகளிடமிருந்து அகற்றி நறுமணத்தை கொடுக்கும் மலராக மாற வேண்டும். மறைமுக வருமானத்தை சம்பாதிப்பதற்காக போக வர அசரீரியாக இருக்கும் பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம். உங்கள் சுப சிந்தனை சக்தியால் ஆத்மாக்களை கவலையிலிருந்து விடுபட வைக்கும் சுப சிந்தக் மணியாகுக. இன்றைய உலகில் எல்லா ஆத்மாக்களும் கவலையின் மணிகளாக இருக்கிறார்கள். அந்த கவலைகளின் மணிகளை சுப சிந்தன மணிகளாக நீங்கள் உங்கள் சுப சிந்தனை சக்தியால் மாற்ற முடியும். சூரியனின் கிரணங்கள் எப்படி வெகு தூரம் வரை இருளை அகற்றுகிறதோ அப்படி சுப சிந்த மணிகளான உங்களுடைய சுப எண்ணங்களின் பிரகாசம் அல்லது கதிர்கள் உலகின் நாலாபுறங்களிலும் பரவுகின்றன. அதனால் ஏதோ ஆன்மீக ஒளி மறைமுகமாக தனது காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறது என நினைக்கிறார்கள். இந்த டச்சிங் இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கிறது. தேடி தேடி ஒரு நாள் உங்கள் இடத்திற்கு வந்து சேர்ந்து விடுவீர்கள். ஸ்லோகன்.
பாப்தாதாவின் டைரக்ஷனை தெளிவாக கேட்ச் செய்வதற்கு மனம் புத்தியின் லைனை தெளிவாக வைத்திருங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.